வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். பல மில்லியன் ரூபாய் மோசடி விவகாரம் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு சிராந்தி ராஜபக்ஷவுக்கு அதிரடி அறிவிப்பு. கடும் நெருக்கடியில் 2200 மின்சார சபை ஊழியர்கள் வெளியான காரணம். பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடக கட்டுப்பாடு அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை. கத்தோலிக்க பாதிரியார் மீதான தாக்குதல் 6 போலீசாருக்கும் பிணை. வாகன இறக்குமதியில் ஏற்பட உள்ள மாற்றம் வாகனங்களை வாங்க குவியும் இலங்கையர்கள். பழிவாங்குவதை நிறுத்துங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. நாமலுக்கு எதிரான பண மோசடி வழக்கு ஜூலை மாதம் நடத்த நீதிமன்றம் உத்தரவு. நிலக்கரி சர்ச்சை ஜனாதிபதி அதிரடி நடவடிக்கை. இலங்கைக்கு மீண்டு வரும் IMF குழு பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் கலந்துரையாடல். தொடர்பான விரிவான செய்திகள். ஷிரந்தி ராஜபக்ச சிறிலிய வங்கிக் கணக்கு மூலம் பல மில்லியன் ரூபாவை மோசடி செய்த குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க மற்றொரு திகதி வழங்கப்படும் என்று போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிராந்தி ராஜபக்ஷ கொழும்பு மியூசியஸ் கல்லூரிக்கு அருகிலுள்ள வீடொன்றை கொள்வனவு செய்ததில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி ஊழலுக்கு எதிரான அமைப்பு முறைப்பாடு செய்திருந்தது. 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிடப்பட்ட உறுதிப்பத்திரத்தின் மூலம் இந்த வீடு சிராந்தி ராஜபக்ஷவின் பெயரில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்காக சிறிலிய கணக்கிலிருந்து 350 லட்சம் ரூபாய் பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக காணி ஆவணங்களை பரிசோதிக்கும் போது தெரியவந்துள்ளது அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிதி மோசடி தொடர்பாக சிராந்தி ராஜபக்ஷவை கடந்த 27ஆம் தேதி நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தனிப்பட்ட காரணங்களுக்காக சிராந்தி ராஜபக்ஷ தனது வழக்கறிஞர்கள் மூலம் பிரிவில் முன்னிலையாக 2 வார கால அவகாசம் கோரியுள்ளார். இந்நிலையில் மோசடி குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க மற்றொரு திகதி வழங்கப்படும் என்று போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கான தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்திற்கான திகதி அறிவிப்பு தாமதமாகி வருவதால் 2200 ஊழியர்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்திற்கு விண்ணப்பித்த ஊழியர் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. இந்த மாதம் 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பின்னர் அது அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த திகதி மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையினால் 2200 ஊழியர்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் 12 வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் தீவிரமாக அவதானம் செலுத்தி வருவதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் இணையத்தை பயன்படுத்துவதன் ஊடாக ஏற்படும் பல்வேறு ஒழுக்கக்கேடான சம்பவங்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை தடை செய்வது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு நாடுகள் சட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளன. அதனை பின்பற்றி இலங்கையிலும் 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் கைத்தொலைபேசியை பயன்படுத்துவதை முழுமையாக தடுத்தல் மற்றும் சமூக ஊடக பிரவேசத்தை தடை செய்தல் குறித்து தற்போது ஆலோசனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் சிறுவர்களுக்கு எதிரான இணையவழி குற்றங்களை தடுப்பதற்கான புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த அண்மையில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க பாதிரியார் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட 6 போலீஸ் உத்தியோகத்தர்களும் இன்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய கைது செய்யப்பட்ட கம்பஹா பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் குழுவின் 6 போலீஸ் உத்தியோகத்தர்களுமே இன்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று கம்பஹா நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதேவேளை சந்தேக நபர்கள் ஒவ்வொருவரையும் தலா 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்க கம்பஹா நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களது பணி இடைநீக்கத்தை தொடர்ந்து முன்னெடுக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களில் 3 வரை அடையாள அணிவகுப்பின் போது பாதிரியார் அடையாளம் கண்டதுடன் அவர்களில் ஒருவரே தன்னை தாக்கியவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஏனைய 2 உத்தியோகத்தர்களும் அந்த தருணத்தில் அருகில் நின்றவர்கள் என மதகுரு தெரிவித்துள்ளார். இதையடுத்து 6 பேருக்கும் பிணை வழங்கியதுடன் வழக்கு விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வாகன இறக்குமதிக்காக 150 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்படும் என்று மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார்.
இலங்கை மத்திய வங்கியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு இலங்கை வாகன இறக்குமதிக்காக 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பிறகு கடந்த ஆண்டு அதிக அளவு வாகன இறக்குமதிகள் ஏற்பட்டதால் அடுத்த ஆண்டு வாகன இறக்குமதி குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் 2026 மற்றும் 2027 நிதியாண்டுகளில் வாகன இறக்குமதிக்காக கணிசமான தொகை செலவிடப்படும் என்றும் மத்திய வங்கி ஆளுநர் கூறியுள்ளார். பிப்ரவரியில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பிறகு கடந்த ஆண்டு நாட்டிற்கு 3,60,117 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் டிட்வா சூறாவளி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை என்றும் இந்த ஆண்டு இலங்கை 4 முதல் 5 வீதம் வரை பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை எட்டும் என்றும் மத்திய வங்கி கணித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்களான மஹிந்த அமரவீர மற்றும் துமிந்த திசாநாயக்க ஆகியோர் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தை கவிழ்க்கும் தேவையோ அல்லது மக்களை துன்புறுத்தும் நோக்கமோ தமக்கு கிடையாது எனவும் மாறாக மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் முன்வர வேண்டும் எனவும் கொழும்பிலுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கட்சியின் முக்கியஸ்தர்களான மஹிந்த அமரவீர மற்றும் துமிந்த திசாநாயக்க ஆகியோர் தெரிவித்தனர். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய மஹிந்த அமரவீர, தைரியம் இருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்திற்கு சவால் விடுத்ததுடன் போராட்டங்களை அடக்காமல் அவற்றுக்கு செவிசாய்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பாக வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பு பாரதூரமான நிலையை எட்டியுள்ளதாகவும் அவர்களின் கோரிக்கைகளை அலட்சியப்படுத்தாமல் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை சம்பவத்தை சுட்டிக்காட்டிய அவர், பௌத்த பிக்குகள் கைது செய்யப்படுவது குறித்து பௌத்த மக்கள் கவலையடைந்துள்ளதாகவும் சட்டம் அனைவருக்கும் சமமாக அமுல்படுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் விவசாய நிலங்களுக்கு வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் வெறும் விளம்பரங்களை மட்டும் செய்யாமல் விவசாயிகளுக்கு முறையான நட்டஈடை வழங்க அரசு முன்வர வேண்டும். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய துமிந்த தசாநாயக்க, ஜேவிபி தனது பெயரை திசைகாட்டி என மாற்றிக்கொண்டு மக்களை ஏமாற்றி அதிகாரத்தை பெற்றுள்ளதை தவிர இதுவரை புதிய அபிவிருத்தி திட்டங்கள் எதனையும் முன்னெடுக்கவில்லை. தற்போதும் கடந்த அரசாங்கங்கள் முன்னெடுத்த திட்டங்களே பயன்பாட்டில் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் மின்சார சபைக்கு ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடுகட்ட எதிர்காலத்தில் மின்சார கட்டணம் 20 முதல் 30% அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளது. மேலும் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட இழப்பீட்டு காசோலைகள் வங்கிகளில் பணமின்றி திரும்புவது கவலைக்குரிய விடயமாகும். முறையான அமைச்சரவையை அங்கீகாரமின்றி ஒரு கட்சியின் தேவைக்காக கல்வியை மாற்றியமைக்க கூடாது எனவும் வளர்ந்த நாடுகளை பின்பற்றி சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதை நாம் வரவேற்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கல்களை கைவிட்டு நாட்டை முன்னேற்ற தேவையான ஆலோசனைகளை எம்மிடம் பெற்றுக் கொள்ள முன்வருமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான முறைப்பாட்டின் அடுத்த விசாரணையை ஜூலை 30 நடத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் திட்டமிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை கொழும்பு தலைமை நீதிபதி முன்பு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மேலும் 3 சந்தேக நபர்களும் விசாரணைக்கு முன்னிலையாகியிருந்தனர். விசாரணையின் போது வழக்கு தொடர்பான சட்ட ஆலோசனை இன்னும் பெறப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததை அடுத்து விசாரணை ஜூலை 30 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த நீதிமன்ற விசாரணைக்குள் சட்ட ஆலோசனையின் நிலை குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும் எனவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கைக்கு நிலக்கரி வழங்க டெண்டரை பெற்றுக்கொண்ட நிறுவனம் நுரைச்சோலை மின் நிலையத்திற்கு தேவையான நிலக்கரியை எந்த தாமதமுமின்றி தொடர்ந்து வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. இலங்கைக்கு நிலக்கரி வழங்க டெண்டரை பெற்றுக்கொண்ட நிறுவனமான ட்ரைடென்ட் செம்பர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இடையில் தொலைபேசி உரையாடல் நடந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதையடுத்து டெண்டரை பெற்ற நிறுவனம் நுரைச்சோலை மின் நிலையத்திற்கு தேவையான நிலக்கரியை எந்த தாமதமுமின்றி தொடர்ந்து வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நிலக்கரி விநியோகத்தில் எழுந்துள்ள சர்ச்சை குறித்து இரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் தங்களின் அனைத்து விநியோக மாதிரிகளையும் 3ஆம் தரப்பிடம் மீளாய்வு செய்ய அனுமதிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல் நிலக்கரி கப்பலின் தரம் தொடர்பான பிரச்சினை காரணமாக விநியோக நிறுவனத்திற்கு இலங்கை அரசு அபராதம் விதித்துள்ளது. 2வது நிலக்கரி கப்பலின் தரம் தேவையான அளவில் இருந்த நிலையில் 3வது நிலக்கரி கப்பலின் தரம் குறைவாக இருப்பதாக மின்சார சபை அதிகாரிகள் தற்போது கூறுகின்றனர். ஒவ்வொரு கப்பலின் தரமும் ஏற்றும் போதும் நுரைச்சோலையில்
இறங்கும் போதும் 2 முறை பரிசோதிக்கப்படுகின்றது. முதல் கப்பலில் இருந்து மாதிரிகளை உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகத்துக்கு அனுப்ப எரிசக்தி அமைச்சு அனுமதித்திருந்தது. ஆனால் நுரைச்சோலை அதிகாரிகள் 2வது மற்றும் 3வது கப்பல்களின் மாதிரிகளை பரிசோதிக்க 3ஆம் தரப்பினருக்கு அனுமதிக்கவில்லை. நிறுவனம் தங்கள் நிலக்கரியின் தரம் குறித்து திருப்தியடையாததால் இரு தரப்பினரும் ஒப்புக்கொள்ளும் 3ஆம் தரப்பு ஆய்வகத்திலிருந்து மீள் சோதனை அறிக்கைகளை பெறுமாறு கோரியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இலங்கைக்கு வழங்கப்படும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 5வது மீளாய்வுக்காக பொருளாதார கொள்கைகள் தொடர்பான கலந்துரையாடல்களை மீண்டும் ஆரம்பிக்க சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவொன்று மீண்டும் நாட்டிற்கு வருகை தர திட்டமிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று மீண்டும் நாட்டிற்கு வருகை தர திட்டமிட்டுள்ளதாக இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் தூதரக தலைவர் இவான் பாபகீர்ஜியோ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வழங்கப்படும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 5வது மீளாய்வுக்காக பொருளாதார கொள்கைகள் தொடர்பான கலந்துரையாடல்களை மீண்டும் ஆரம்பிக்கவே குறித்த குழுவினர் வருகை தர உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு டிட்வா புயலுக்கு பின்னரும் வேலை திட்டம் வலுவாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்னும் ஒரு வாரத்தில் நாம் மீண்டும் இலங்கைக்கு வருகின்றோம். வேலை திட்டத்தின் அடுத்த கட்டத்தில் டிட்வா புயலின் தாக்கம் அதில் எவ்வகையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பது குறித்து கலந்துரையாட நாம் எதிர்பார்த்துள்ளோம். இதற்கிடையில் நெருக்கடி உச்சத்தில் இருந்த சந்தர்ப்பத்திலிருந்து இதுவரையில் வளர்ச்சிக்காக குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல மில்லியன் ரூபாய் மோசடி விவகாரம் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு சிராந்தி ராஜபக்ஷவுக்கு அதிரடி அறிவிப்பு. கடும் நெருக்கடியில் 2200 மின்சார சபை ஊழியர்கள் வெளியான காரணம். பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடக கட்டுப்பாடு அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை. கத்தோலிக்க பாதிரியார் மீதான தாக்குதல் 6 போலீசாருக்கும் பிணை. வாகன இறக்குமதியில் ஏற்பட உள்ள மாற்றம் வாகனங்களை வாங்க குவியும் இலங்கையர்கள். பழிவாங்குவதை நிறுத்துங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. நாமலுக்கு எதிரான பண மோசடி வழக்கு ஜூலை மாதம் நடத்த நீதிமன்றம் உத்தரவு. நிலக்கரி சர்ச்சை ஜனாதிபதி அதிரடி நடவடிக்கை. இலங்கைக்கு மீண்டு வரும் IMF குழு பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் கலந்துரையாடல். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது YouTube பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.